அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்டார்பை கிருஷ்ணா சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பண்ண போகிற ரெசிபி சூப்பர் டேஸ்டியாகவும் ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி காம்போவும் இருக்கும். அது என்னென்னா மாங்காய் பச்சடி ரெசிபி. இந்த ரெசிபி சாப்பிட்டா உடனே சாப்பாடு 2 பிளேட் அதிகமாக சாப்பிடுவீங்க. சம்மருக்கு பெர்ஃபெக்ட் சைடிஷ், டேஸ்ட்டுக்கு கேரண்டி. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்பை கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி 2 மாங்காய் ஃப்ரெஷ்ஷாக மரத்தில் பறித்து எடுத்துருக்கேன். இதை நான் வாஷ் பண்ணிக்கிட்டேன். இதை இப்போது நான் தோல் சீவி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காவை தோல் சீவி எடுத்தாச்சு. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். மாங்காய் கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், அவ்வளோதான் எனக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் இது கூடவே நம்ம கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அதோட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா வதக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாங்காய் பீசஸை இது கூட ஆட் பண்ணிப்போம். இதை நான் கட் பண்ணி அலசி எடுத்துக்கிட்டேன். இப்போது இதை கொஞ்சம் நல்லா வதக்குவோம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிப்போம். இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்து இது எல்லாமே நல்லா வதக்குவோம். இதை பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிப்போம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிப்போம். இப்போது இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இப்போது இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். மாங்காயில் விட்டமின் சி ரொம்ப அதிகம். சம்மர் சீசனில் மாங்காய் ரெசிபி சாப்பிட்றது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாங்காய் பச்சடி நல்லா குழஞ்சி இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக இந்த அளவுக்கு வெல்லம் இது கூட ஆட் பண்ணிப்போம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுவோம். ஸ்வீட், ஸ்பைசி, டேங்கி டேஸ்ட் எல்லாம் சேர்ந்து செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம இதை வெல்லம் ஆட் பண்ணுறதால. இப்போது இது 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போது நம்ம பச்சடி இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடுவோம். அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டி மாங்காய் பச்சடி ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய ஸ்டார்பை கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.